வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுகிற ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள், இங்கே வருகை புரிந்து உள்ள தாய்மார்கள், சகோதரிகள், பிள்ளைகள், அது நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹ் தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. மருத்துவமனை செலவிலிருந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் பாதுகாப்பானாக. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை பிரகாரம் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கிட்டத்தட்ட 18 நோன்புகள் நிறைவு பெற்றது. இன்று 19வது பிறை. கிட்டத்தட்ட ஒரு 2வது 10 நம்மளை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. அதாவது மக்ஃபிரத்துடைய 10. அல்லாஹ் பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் இந்த அதிகமான முறையில் ஓதுவதன் மூலியமாக அல்லாஹ் என்ன செய்யறான்னா எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கிறான். அதிலையும் குறிப்பாக இந்த 2வது 10ல் ஓதும் பொழுது அல்லாஹ் இன்னும் என்ன செய்யறான், மன்னிக்கிறான். அதன் அடிப்படையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 பேரை நிறைவு பெற்று 19வது பேரை வந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினை நம்ம செஞ்சுக்கிறோம், பெற்றுக்கொள்வோம். அதே போல இன்னைக்கு உள்ள படிப்பு என்னன்னா ஃபர்தா, ஹிஜாப், ஆடை மறைத்தல். அல்லாஹ் அழகா சொல்றான், வலா துக்ரிஹு ஃபதயானிக்கும் அல் பிகாயி இன் அரத்ன தஹஸ்ஸுன லிதப்தகு அரல் ஹயாதி துன்யா. அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர் உடலில் பெரும்பாலும் வெளியில் தெரியக்கூடியவர்களை தவிர்த்து தங்கள் அழகையும் ஆடை ஆபரணம் போன்ற அலங்காரத்தையும் வெளியே காட்டாமல் மறைக்க வேண்டியதாக அல்லாஹ் குர்ஆனில் படித்தாங்க. கண்ணியமான பெருமக்களே, இன்று ஃபர்தா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏற்கனவே நிஸ்வான் சார்பாக கூட ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி செஞ்சோம், நான் ஃபர்தா பேசுகிறேன் என்ற புத்தகம் வெளியிட்டோம். அது நோக்கம் என்னன்னா எல்லாரும் ஃபர்தாவுடைய விஷயங்களை பேணிக்கா வரணும், அதான் நோக்கம். ஆனால் இன்றைய காலத்தில் சமுதாயத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணுடைய ஃபர்தா எப்படி இருக்கிறது? இன்று வாழக்கூடிய தாய்மார்களாகட்டும், சகோதரிகளாகட்டும், சிறுவர்களாகட்டும், சிறுமிகளாகட்டும், இவர்களுடைய ஃபர்தா எப்படி அமைந்திருக்கிறது? பெண்களுக்கு மட்டும் ஃபர்தா கிடையாது, ஆண்களுக்கும் ஃபர்தா உண்டு. அதாவது இன்றைய வரலாற்றில் இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு பார்ப்போமே, ஆனால் நம்ம அணியக்கூடிய அந்த ஆடைகள் எப்படி இருக்குன்னா நம்முடைய ஆடைகள் அழகை காட்டக்கூடிய ஆடையாக அமைந்துவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஏன்னா எந்த ஒரு பெண் மக்கள், எந்த ஒரு ஆண் மக்கள் அழகை காட்டுவதற்காக வெளியிலே ஃபர்தாவுடைய விஷயங்களை பேணிக்க இல்லாமல் இருக்கின்றார்களோ அல்லாஹ் என்ன செய்யறான், மிகப்பெரிய அதாவது அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் பாதுகாக்கும். தாய்மார்கள், சகோதரிகளே, இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு எல்லா இடங்களையும் தவறு நடக்க காரணம் என்ன? அந்த ஆடையுடைய ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால்தான். இன்னைக்கு நம்ம பார்க்குற இன்னைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறோம். ஆனால் அங்கே உள்ள ட்ரெஸ் குவாலிட்டி பாருங்க, மதரசாவுக்கு வரக்கூடிய குவாலிட்டி பாருங்க. இதெல்லாம் என்ன நோக்கம்னா அல்லாஹ்விடத்துல சரியான முறையில் ஒரு நல்லதொரு காரியமாகும். அதே போல இந்த பெண்ணினத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு உடை என்னன்னா ஃபர்தா. நம்ம முன்னாடி கூட சேர்த்து சொன்னோம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லா கவனிக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்க ஹரம்ல தொழுகும் பொழுது கூட ஒரு பெரிய ஒட்டகங்களை கழுவி வைக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா அதை வெளியே எடுப்பாங்க, அதை கீழே தள்ளி விடுவாங்க. தள்ளி விடும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய உனக்கு அந்த கழுத்து பகுதி தெரியும். உடனே பெருமானார் சொல்லுவாங்களா, சின்ன வயசு தான், 7 வயது தான், இருந்தாலும் அம்மா ஃபாத்திமா அதை என்ன செய்ய, அந்த ஃபர்தா விஷயங்களை கேளிக்கையா இருக்கு. 7 வயதுடைய பிள்ளையை பெருமானார் அப்படி வார்த்தை விட்டாங்க. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் இன்னைக்கு ரொம்ப மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஃபர்தா என்பது உடல் மட்டும் கிடையாது, நம்முடைய பேச்சுகளும், நம்முடைய பேச்சாற்றல். எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல தான் பேசணும், எல்லா இடங்களிலும் பேசக்கூடாது. கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, இன்னைக்கு அதிகமான அனாச்சாரம் நடக்கிறதுக்கு காரணமே பேச்சு தான். இன்னைக்கு பார்க்குற இன்னைக்கு
ஒரு நிக்காக என்ன செய்யணும், பேசி முடிக்கிறோம். கண்ணியமாக நல்லா கவனிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் அவன் நடைமுறைப்படுத்தும். அதுக்காக தான் இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன செய்யறோம்னா, பெண்ணுக்கு நல்லவன் நிச்சயம் முடிச்சிடுறோம். நிச்சயம் முடிச்ச உடனே என்ன செஞ்சிடறோம்னா ஃபோனை கையில் கொடுத்துடுறோம். இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சீரழிவு அதுதான். ஏன்னா அவன் நிச்சயம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் நிற்க ஆகுறது இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, பொண்ணும் பையனும் ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க, இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்க. கடைசியில் நேரில் பார்க்கும்போது என்ன பேச முடியும்? அவனுடைய வாழ்க்கைகள் உடைகிறதுக்கு காரணமே அதுதான். இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல தலாக்கு டிவோர்ஸ் நிற்க காரணம் என்னன்னா, நிச்சயதார்த்தத்தில் ஃபோனை கொடுத்துடுறோம். அது என்னமோ நம்ம பிள்ளைய பாதுகாக்கிறோம்னு நினைக்கிறோம். இருக்கலே மோசமான ஒரு செயல் என்னன்னா, நிச்சயம் முடிந்த உடனே ஃபோனை கொடுப்பது தான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும். இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல பார்க்குற இன்னைக்கு ஃபோனால் நிறைய குடும்பங்கள் சிதைஞ்சு போயிருக்கு. நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். நான் திருமணமாகி 40 நாள் தான், திருமணமாகி 2 மாதம் தான், 3 மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் பஞ்சாயத்தாக வந்து நிற்குது, கோர்ட்டு டிவைஸாக நிற்குது. என்ன காரணம்? எதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? நம்ம நினைக்கிறோம் பிள்ளையை நல்ல முறையில் ஊட்டி வளர்க்க நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்குவது தாய் தகப்பனார் மீது கடமையாக ஆகிவிடுகிறது, அவர்கள் மீது பறைசாட்டப்பட்டு விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுது கபில்து நிக்காஹா தஸ்வீஜஹா என்று அந்த மனமேடையிலே மனம் முடித்த பின்புதான் அந்த பெண்ணும் அந்த ஆணும் பேசுவது கூடும். அதற்கு முன்னால் 1 நிமிடம் இருந்தாலும் சரிதான். நிக்கா 12 மணிக்கு நடக்குன்னா 11:59க்கு அந்த பெண்கிட்ட பேசுறது ஹராம் தான். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இதுதான் ஷரியத்துடைய சட்டம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் என்ன செஞ்சிடறாங்க, வழி தவறி வழி புரண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்னா அவருடைய ஆடைகளும் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய போன்களும். கண்ணியமான தாய்மார்களே, நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைங்க அழகா போன் பார்க்குறாங்களே, போன் நோண்டுறாங்களே, இருக்கலே மோசமானது நீங்க என்ன செய்யுங்க, கையில கொடுக்குறீங்க. நீங்க கவனமாக இருக்கணும், பிள்ளைகளை கவனமான முறையில் வளர்க்கணும். ஏன்னா நீங்க பெற்ற பிள்ளை, நாம் பெற்ற பிள்ளை, அவர்கள் எந்த அளவுக்கு பொக்கிஷமாக பாதுகாத்திருக்கும். எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் அவங்களுக்கு கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கின்றோம், எல்லா விதமான காரியங்களை செய்கின்றோம். ஆனால் கடைசி நேரங்களில் நம்முடைய பேச்சை தட்டிவிட்டு பிறருடன் செல்லும் பொழுதுதான் அந்த வேதனையை எந்த அளவுக்கும் ஜீரணிக்க முடியாது. தாய்மார்களே, இன்னைக்கு சமுதாயத்தை இன்னைக்கு அவ்வளோ மோசம், இன்னைக்கு சமுதாயத்தில் அவ்வளோ விதமான கேடான விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான பெருமக்களே, இதுவெல்லாம் நம்முடைய அல்லாவும் அவருடைய மார்க்கும் அனுமதி கிடையாது. அதே போல திருமணமானவர்களுக்கு முன்னால உள்ள நினைச்சிங்க, எல்லாரும் நியத்து வைங்க. அதே போல சகோதரர் நியத்து வைங்க, எந்த சூழ்நிலையும் அவருடைய அந்த ஈஜாபுக்கு அவள் முடிகிற வரைக்கும் முன்னால் நான் பேச மாட்டேன், நியத்து வைங்க. அதே போல இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு பெண்களுக்கு அலங்காரத்தினுடைய விஷயங்கள்ல நிக்காவுக்கு போறோம், திருமணத்துக்கு போறோம், உடனே அலங்காரத்துக்காக என்ன செஞ்சிடறோம்னா விதமான ட்ரெஸ் அணிஞ்சிடுறோம், விதமான காஸ்டியூம் போட்டுடுறோம். ஆனா பார்த்தோம்னா அதுவெல்லாம் மார்க்கம் அனுமதி கிடையாது. உடைய கணவன்மார்களுக்கு மட்டும்தான் அந்த அலங்காரங்கள் எல்லாம் கூடுமானது. அதெல்லாம் வேறு எங்க சென்றாலும் அது ஹராம் தான். ஏன்னா பெருமானா செலவு சபையில் உட்கார்ந்துருக்காங்க, அல்ல 500 ஜினா சொல்லுவாங்க, கண் விபச்சாரம் செய்யும். உடனே சாதிகள் இப்படி யார சொல்லலாம், கைஃப யார சொல்லலாம், அல்ல 500 ஜினா. நல்லா கவனிக்கணும், எப்படி கண் விபச்சாரம் செய்யும் கேட்பாங்களாம். உடனே ஒரு பெண்ணை ஒரு முறை பார்த்தால், ஒரு ஆணை ஒரு முறை பார்த்தால், மறுமுறை பார்க்கக்கூடிய அந்த பார்வை என்பது விபச்சாரத்துடைய பார்வை என்பதாக அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு வழிகாமிட்டு உள்ளார். அப்படியானால் நம்முடைய அலங்காரம் என்பது வீட்டிற்குள்ளே இருக்க வேண்டும், வெளியில் செல்லுவது அலங்காரம் என்பது தவிர்த்திருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஜவுளி எடுக்க போறோம், இன்னைக்கு வெளியே ஒரு தேவைக்காக போறோம், உடனே மேக்கப்ல உட்காந்து அவ்வளோ நேரம் கழித்து கொண்டிருக்கின்றோம். அதை யார் பார்ப்பதற்காக? இந்த சமுதாயத்தினுடைய அலங்காரத்திற்கு நாம் எல்லாம் அது வசியமானால் அல்லாஹ் நம்மிடத்துல கேள்வி கேட்கும் பொழுது, அல்லாஹ் நம்மிடத்துல பறைசாட்டும் பொழுது என்ன பதில் சொல்ல நாம் தயாராக இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, தாய்மார்களே, ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு தூண்டுவது கூட மிகப்பெரிய பாவமான செயல் தான். பாவத்தை விட பாவம் தூண்டுவது மிகப்பெரிய அனாச்சாரமான செயல். அப்போ யாரெல்லாம் அலங்காருடைய விஷயங்கள்ல வெளியே பர்தாவுடைய விஷயங்களை பேணிக்கை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் பாவம் செய்வதற்கு தூண்டுதலாக அமைகின்றார்கள்.
நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய கௌரவத்தை கொண்டு போறோம், நம்மளுடைய பிரஸ்டீஜை கொண்டு போறோம். அதுவல்ல பிரஸ்டீஜ், அதுவல்ல கௌரவம். கௌரவம் பிரஸ்டீஜ் என்பது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். அல்லாஹ் நம்ம எந்த அளவுக்கு பர்தாவுடைய விஷயங்களை பேணிக்காக இருக்கின்றோமோ, வெளியில் செல்லும் பொழுது அல்லாஹ் அதை விட கூடுதலாக மதிப்பை தருகின்றான். கனிமான தாய்மார்கள், சகோதரிகளே, பாத்திமார்கள் சம்பவம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். வீட்டுக்குள்ள போகும்பொழுது வயதானவரை தோற்றங்களை போவாங்களாம். அவங்களுடைய ஜனாசாவை கஃனிடுறது கூட அவங்களே என்ன செஞ்சாங்களாம், மவுத்துக்கு முன்னாலே அவங்களே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு பொக்கிஷமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள், எந்த அளவுக்கு சமுதாயத்திற்கு பொக்கிஷமான வாழ்க்கையை அர்ப்பணித்து காமித்திருக்கிறார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல் நாம் எல்லாரும் என்ன செய்யணும், எல்லாரும் ஹாஸா நியத்து வைக்கணும். வெளியில செல்லும் பொழுது ஃபர்தாவுடைய விஷயங்கள்ல பேணிக்கையோடு செல்வோம் என்று நியத்து வைங்க. வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்படி வச்சிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான், ஃபர்தாவோடு உங்களை மறுமை நாளில் எழுப்புவான். இன்ஷா யாருடைய பார்வையும் படாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் லேசாக்குவான். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அதே போல உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஃபர்தாவுடைய விஷயங்கள்ல பேணிக்கையாக வளர்க்கணும். வளர்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எதை கேட்டோமோ அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கடைசி மூச்சு வரைக்கும் ஃபர்தாவுடைய விஷயங்களிலே பேணிக்கையான முறையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் சமூகத்தையும் அல்ல ஆக்கிய புரிவானாக. என் நல்ல துவாவோடும் உங்களுடைய துவாவை ஆதரவைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.